மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சரி இன்னைக்கு மகளிர் அழகான பேர் மகளிருடைய அக்கவை ஒன்று சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ யாரோ மகளிருக்கு வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க, சர்ப்ரைஸாக அனுப்பியிருக்கிறாங்க. சரி மகளிருக்காக குலப்படிகளாம் கிடைக்கிறார் சரியான குலப்படிகள். சரி அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் எப்பவுமே என்ன குலப்படி இருந்தாலும் குலப்படிகள் தான். சரி மகளிர் குட்டிக்காக யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையாக அனுப்பியிருக்காங்க. மிக்கி எல்லாம் முடியுது. அதை விட தங்களுடைய கேக்கும் வந்து என்னதான் கேக் கட் பண்ணினாலும் தங்களோட கேக்கையும் இன்னைக்கு மகிழ்நன் பற்றி கட் பண்ணணுமான்னு சொல்லி இப்போவே ஃபுட்பால் பிளேயர் ஆகிட்டாங்க மகிழ்நன். ஸோ ஃபுட்பால் டீமில் அழகாக மகிழ்நனுக்காக ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே மகிழ்நன் சொல்லி அந்த கேக்கை கொடுத்துருவோம். சரி வாங்க, அவரை கை வைக்க விட்டுறாதீங்க, ஒட்டி ஆயிடும். சரி ஓகே கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை மகிழ்நனோட கதைக்கலாது ஏன்னா சின்ன அவர் வளர்ந்து பார்க்கல இது ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் தான் கதைக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்த்டே பெரும்பாலும் பிள்ளைக்கிட்ட அம்மா அப்பாக்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது மகிழ்நனுக்காக அழகாக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஓகே சரி அழகா அவற்றை பர்த்டேக்கு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. யாரா இருக்கு? சசி அண்ணா. சரி இதை கொடுத்து விட மனசு சரி சசி அண்ணான்றது யார்? நெதர்லாண்டில் இருக்கிற கூட பிறந்த அண்ணா மாதிரின்னு சொல்லி இருக்கிறீங்க. சரி கூட பிறந்த சகோதரங்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படி வேற யாராவது? அவரைத்தான் கூட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. சரி பாப்போம். அடுத்தது மகளிர் குட்டிக்காக அழகாக ஒரு சைக்கிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோட சேர்த்து ஒரு செடி பியரும் வந்துருக்குது அவருக்கு கொடுக்கட்டாங்கன்னு சொல்லி ப்ளூ கலர்லயும் செடி பியரும் கொடுத்துருக்குறாங்க. இவரை கொடுத்துருவோம். சரி கெஸ் பண்ணி பாருங்க. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இன்னைக்கு ஒரு ஆள் வந்துட்டார். ஸோ யார் ஆயிருக்கும் பதிவா கெஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கிறதுன்னு சொன்னா சசியனா உங்களோட கெஸ்டிங் கூட சைடுல யாராவது யோசிக்க முடியல இருக்கா? நோ ஐடியா. வடிவா வடிவா சசியனான்றது யாரு? ஒரு சகோதரன் மாதிரின்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டா ரிலேட்டிவா? ரிலேட்டிவ் மாதிரி உங்களோட பழக்கம். ஸோ அவங்களா இருக்கும். சரி இதில் வந்து எங்கள் அப்பா உங்க அப்பா அம்மா அவங்களையும் கூப்பிட்டு விட்டு கலைக்க சொன்னாங்க. கூப்பிட்டு சொல்ல முடியுமா? அவர் செடியோட நான் நினைக்கிறேன் செடியோட மிங்கிள் ஆகிட்டார். ஸோ இன்றைக்கு மகிழ்நனுக்காக யாரோ ஒருத்தங்க கேக் அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Mahinan.
Happy birthday to you. சரி ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கு மகள் நனுக்காக உங்களை ஏன் இப்போ கூப்பிடுறோம். யாரோ ஒரு முக்கியமானவங்க மகள் நனுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. யார் அது? உங்களை கூப்பிட்டபடியா சசி என்று சொல்றீங்களா? அப்படியா? வேற யாரும் உங்களை கூப்பிட்டு அனுப்பி இருக்க மாட்டாங்களா? சசி மட்டும்தான், வேற யாரும் இல்லை. சரி, இதுல 5 பேர் அனுப்பி இருக்கிறாங்க. யார் அந்த 5 பேர்? ஒரு பேர் தான் சொல்லி இருக்கிறீங்க. சரி, சசிகுமார், ஷர்மினி, ஸ்ரீனிஷா, சந்தோஷ், சஜீத் இன்னைக்கு உங்களுக்காக எங்க இருந்து அனுப்பியிருக்கிறாங்க? நெதர்லாண்டுல இருந்து. நான் ஹாலண்டில் இருந்து அன்பாக அவர் எங்களுக்கும் அவர் ஒரு பிள்ளை மாதிரி தான் என்று சொல்லி எங்களுடைய பிள்ளைக்கு இன்னைக்கு அகவை ஒன்று அவருக்கு இன்னைக்கு எங்களோட பரிசு அனுப்பணும் என்று ஆசையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இப்ப அவர்கிட்ட பிள்ளைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அப்படித்தானே? சரி, ஹாப்பியா? சரி, என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? சசிகுமார் ஃபேமிலிக்கு என்ன சொல்ல போறீங்க? சரி, ஹாப்பியா இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணது? சரி, நீங்க அவருக்கு என்ன சொல்ல போறீங்கன்றத இந்த வீடியோ பார்த்து சொல்லி இருக்கிறீங்க. நன்றியை சொல்லி இருக்கிறீங்க. சரி, இதே ஹாப்பினஸோட அவரே ஒரு சைக்கிள் உட்காந்துடுவோம், கீழே வச்சிருக்கோம். மகள் என்னங்க